Bye. Yes, good evening and welcome to the session. SSC CGL உடைய நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சார் சிலபஸ் பற்றி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மாதிரி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கெலாம் இதுதான் சிலபஸ் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் சும்மா பேருக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கும் நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதில் எதுலேயுமே ஸ்டாட்டிக் ஜிகே டான்ஸை பற்றி கேட்பேன், ஃபெஸ்டிவல் பற்றி கேட்பேன் அப்படின்லாம் மென்ஷனும் ஆயிருக்காது. நான் வந்து ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்பேன், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்பேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன்லாம் எதுவுமே ஆயிருக்காது இல்லையா? ஸோ அதனால் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். போன வருஷம் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இத்தனை வருஷமா என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம சிலபஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வகையில வரக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2025 நடந்த கொஸ்டின்ஸை என்னென்ன மாதிரியான டாபிக்ல வந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2020 இருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அப்டேட்டையுமே நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்க போறோம். அப்ப அந்த ப்ரீவியஸ் இயரை வச்சு இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த இம்பார்ட்டண்ட்டான 5 டாபிக்ஸ் 4 சப்ஜெக்ட்டுக்குமே அந்த 5 டாபிக் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிறைய அந்த மாதிரி நான் கண்டென்ட் வீடியோ சிஜிஎல் ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லை ரீசெண்டாக நடக்கக்கூடிய இஷ்யூஸ்னால கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதினே வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். இன்னைக்கு உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி. ஸோ 60 நாள் இருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் ஜிஎஸோட ரிவிஷன் செஷன்லாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அப்போ அந்த வகையில் சிஜிஎல் 2026 சாப்டர் வைஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் தான் 4 சப்ஜெக்ட்டுக்குமே ரீசனிங், இங்கிலீஷ், ஆப்டி, ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீசனிங் எடுத்துக்கிறோம். கடந்த 5 வருஷங்கள்ல கேட்கப்பட்ட ரீசனிங் கேள்விகளோட கொஸ்டின் ஸ்பிளிட் அப் இதுதான். ஆர்டர் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். ரீசனிங்ல டாபிக்ஸ் ரொம்ப அதிகம் இல்லையா? கொச நிறைய டாபிக்ஸ் இருக்கும். பட் ஆனால் இருக்கலே அதிகமாக கேட்கப்பட்ட டாபிக் அனாலஜி, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் சேர்த்து உங்களுக்கு 1000 கேள்விகள் கிட்ட எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. நம்பர் சீரீஸ் அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஆல்பபெட் சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 894, கோடிங் டிகோடிங்ல இருந்து 641, ஆட் ஒன் அவுட்ல இருந்து 529 அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து 460. இதுதான் உங்களோட டாப் 5 கொஸ்டின், டாப் 5 டாபிக்ஸ். இப்போ நான் ஏன் இந்த டாப் 5 டாபிக்ஸ்னு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட்டு, பசிலு, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனு, இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 2 டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தனி டாப்பிக்காக இருந்தாலுமே இதுக்கெல்லாம் அதிகபட்சம் நீங்கள் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஒரு நாள் 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இல்லைனா ஒரு நாள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் இந்த டாபிக்ஸ்க்கெலாம் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் போடுறது, அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக கூட இதெல்லாம் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். டிஃப்ரெண்டான சம்ஸை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக கூட போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த 20க்கு மேலே இருக்கக்கூடிய எதையுமே 100க்கு கீழே கொஸ்டின் போச்சு அப்படின்னாலே நீங்கள் டாபிக் வைஸாலாம் தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த டாபிக் என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இட் வில் பி மோர் தென் எனஃப். நிறைய ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் அவைலபிளாக இருக்கு இல்லையா? நிறையா எடிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. பட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் டாபிக் வைஸாலாம் தனித்தனியாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டாப் 5 ஏரியாவுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்கனாலே லிட்ரலி 25 கேள்விகளில் ஒரு 12லேருந்து 15 கொஸ்டின் வந்துடும். ஏன்னா அப்படிதான் இருக்குது இந்த இடத்துல ஸ்பிளிட் அப் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுலேயே 1800 கேள்வி ஆச்சு இல்லைங்களா? அது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1900 கொஸ்டின் ஆச்சு. அப்போ 2 டாபிக் 1900. ஆனால் இதை பாருங்க, இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 500, இங்கே ஒரு 300, இங்கே ஒரு 500. இந்த 4 டாபிக் சேர்த்து தான் 1900. இதுவுமே நான் ரொம்ப பின்னாடி போகல, கீழே இருக்கக்கூடிய டாப்பிக்கே சேர்த்து சொல்கிறேன் இல்லையா? அதுவே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மொத்தமாக சேர்த்தா கூட நமக்கு 1900. இந்த பேஜை மொத்தமாக சேர்த்தாலே நமக்கு எவ்வளோ வராது? 1900 கிட்ட வராது. அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் 5 to 10 டாபிக்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுதான் நீங்கள் இது யாருக்குன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் மெயினாக பேசுறது யாருக்கு? ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வெட்டரன் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க, எனக்கு எல்லா டாப்பிக்கும் தெரியும்னா நீங்கள் தாராளமாக டாபிக் வைஸ் டெஸ்ட் செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரீசனிங்லாம் இப்போ செக்ஷன் வைஸாக மாறினதுக்கப்புறம் ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான ஏரியாவாக மாறிடுச்சு இல்லையா?
ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக செக்ஷன் வைஸ் டெஸ்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில் இந்த கன்சிடரேஷன் யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு வெட்டரன் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஏரியாவில் அதிக கொஸ்டின் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இப்போ இது 2025ஓட ஸ்பிளிட் அப். ரீசனிங்கில் போன வருஷம் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ணல. நம்பர் சீரீஸ் இங்கே இருக்குது, அனாலஜி இங்கே இருக்குது, அதே மாதிரி கோடிங் டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஆட் ஒன் அவுட், அரித்மெட்டிக் ரீசனிங். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் 2025 சிஜிஎல்லையும் அதிகமான கொஸ்டின்ஸில் இருந்திருக்கு. ஸோ அதனால் ரீசனிங்கில் நீங்கள் மெத்தட் ப்ரிப்பரேஷனை வந்து ஆல்டர் பண்ணி படிக்கணுன்ற அளவுக்குலாம் கிடையாது. நான் இது யாருக்கு சொல்கிறேன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். புது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இருக்கக்கூடிய அதே ஆர்டரில் நீங்கள் கொடுத்துருக்கிற டிசெண்டிங் ஆர்டர்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்லாம் ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே 3 கேள்வி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ எது அதிகமான கேள்விகள் வந்திருக்கோ அதை பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்கன்னு சொல்கிறேன், வேற எதுவும் கிடையாது. அடுத்து 2வது சப்ஜெக்ட்டுக்கு போவோம். நம்மளோட 2வது சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? இங்கிலீஷில் கடந்த ஆண்டுகள் 4 வருஷமாக நடந்த கேள்விகள் 7601 கேள்விகளில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, சினானிமு, இடியமு, அதுக்கப்புறம் ஆண்டனம். ஸோ இங்கே இது 3 ஒகேபுலரி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிராமரில் வந்துடும். க்ளோஸ் டெஸ்ட்டுமே கைண்ட் ஆஃப் கிராமர் தான் இல்லையா? இதுதான் கடந்த வருஷங்களில் கேட்கப்பட்ட டாப் 5 டாபிக்ஸ். இது இல்லாமல் ஸ்பாட் எரர், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இங்கிலீஷில் டாபிக் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா டாப்பிக்லையுமே அதிகமாக கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான கேள்விகள் இருக்குது இல்லையா? ஸோ இங்கிலீஷில் டாபிக் ரொம்ப கம்மி தான். பட் இருக்கிறதே அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணுன்னாலுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸ்க்கு கொடுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா இப்போ இங்கே பாருங்களேன், கடந்த 5 வருஷமாக காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப கம்மியாக 255 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த சிஜிஎல்ல மட்டுமே காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு ஒரு 175 கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது எப்பயுமே சிஜிஎல் என்ன பண்ணுவான்னா எல்லா ஷிஃப்ட்லையுமே க்ளோஸ் டெஸ்ட் கேட்டுட்டு இருந்தான். பட் இந்த சிஜிஎல்ல ஒரு 70% ஆஃப் த ஷிஃப்டில் காம்ப்ரிஹென்ஷனும் ஒரு 30% ஆஃப் த ஷிஃப்டில் தான் க்ளோஸ் டெஸ்ட்டும் கேட்டான். எந்த ஷிஃப்ட்ல காம்ப்ரிஹென்ஷன் இல்லையோ அந்த ஷிஃப்ட்ல தான் க்ளோஸ் டெஸ்ட் கேட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் ஒரு 65 கொஸ்டினும் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 175 கொஸ்டினும் இருந்திருக்கு. அதுதான் ஒரு சின்ன அப்டேட். இந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு ரேண்டம் கிராமரா கொஸ்டின்ஸ் இல்லாமல் நரேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ கொஸ்டின் வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்கோ, இன்டைரக்ட்லேருந்து டைரக்டோ மாற்றக்கூடிய அந்த நரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் சொல்லக்கூடியதை வேற ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான கேள்விகளும் அதிகமாக இருந்ததுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது இல்லாமல் ஜம்பிள்டு சென்டென்ஸ், ஸ்பெல்லிங் செக்கு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ அப்போ கொஞ்சம் ஒகேபுலரி குறைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா? எங்கே வந்துருச்சு பாருங்க, இடியம்ஸு, சினானிம், ஆண்டனிம் அப்படிலாம் உங்களுக்கு வந்து லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ நமக்கு 45 ஷிஃப்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அப்போ 45 ஷிஃப்ட்டில் நம்ம சினானிம், ஆண்டனிம், இடியம் எடுத்துப்போமே, எங்கே இருக்கு? 57, 50. அது மட்டும் இல்லாமல் இடியம் வந்து ஒரு 71. ஸோ இப்போ இந்த இடியம் 71 வச்சுக்கிட்டோம்னாலே ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1 அல்லது 2 இடியம் கொஸ்டின் தான் வந்திருக்கு. சினானிம் ஆண்டனிமே சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு அதிகபட்சம் ஒரு சினானிம், ஒரு ஆண்டனும், அல்லது 2 சினானும், ஒரு ஆண்டனும், இந்த மாதிரி ரேஷியோவில் தான் வந்திருக்குது இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் ஒகேபுலரி குறைஞ்சிட்டு உங்களுக்கு என்னடா அதிகமாக இருக்கு, இந்த காம்ப்ரிஹென்ஷனும் கிராமரும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 அதிகமாக இருக்கு. 2026 இருக்கு, 2025 அதிகமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கணும். பழைய காலத்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்காமல் 2025 சிஜிஎல்ல கேட்ட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண பாருங்க. இங்கிலீஷில் இது ஒரு பெரிய அப்டேட். இங்கிலீஷ்லலாம் சும்மா பழைய காலத்து இது மாதிரியே பார்த்துக்கிட்டே ஒகேபுலரியை மட்டும் படிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தால் நமக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஆகாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா? அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேக்ஸு, ஆப்டிடியூடு. கடந்த 5 வருஷங்களில் கேட்ட அதிகபட்ச டாபிக்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், டிஐஇ, ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி. மற்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். லாஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா குவார்டினேட் ஜாமெண்ட்ரிலாம் கடந்த 5 வருஷத்துலேயே 32 கேள்வி தான் கேட்டிருக்கான். பார்ட்னர்ஷிப், இன்ஸ்டால்மெண்ட்லாம் அதே 30 கேள்விகள் தான். ப்ராபபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்வி தான் கடந்த 5 வருஷங்கள்லேயே. இந்த இடத்துல தான் லைட்டாக ஒரு சேஞ்ச் ஏற்படுது. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 53 கேள்வி தான் கடந்த 5 வருஷங்களில். ஆனால் இந்த சிஜிஎல்ல லைட்டாக இதெல்லாம் ட்வீக் பண்ணி கொஞ்சம் அதிகமாக்குறான். இந்த சிஜிஎல்ல மட்டுமே குவார்டினேட் ஜாமெண்ட்ரி 38 கொஸ்டின், 45 ஷிஃப்ட்ல 38 கொஸ்டின், மொத்தமாகவே 32 தான். 5 வருஷமா 32, இந்த வருஷம் மட்டும் 38 கொஸ்டின். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்காக நீங்கள் உட்காந்து குவார்டினேட் ஜாமெண்ட்ரியை குதிச்சு மூழ்கி படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது.
பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற இப்போ இருக்கிற 25 கொஸ்டினை 15 நிமிஷத்துல சால்வ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டெக்னிக் இல்லையா? ஸோ அதை பற்றி நான் இன்னொரு தனியான வீடியோ ஒன்று போடுறேன். செக்ஷனல் டைமிங் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான வீடியோ ஒன்று போடுறேன். பட் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சில டாபிக்ஸ் அதிகமாகுது அப்படின்றதுக்காக நீங்க உட்காந்து ரொம்ப போட்டு அந்த டாபிக்ல ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டா இதெல்லாம் கொஞ்சம் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் கம்மியாயிருக்குது இல்லைங்களா? ஸோ டிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு அதிகமா கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட்டுக்கு ஒரு டிஐ கேட்டுட்டு இருந்தானுங்க முன்னாடி 5 லாஸ்ட் 5 இயர்ஸா. பட் இங்க டிஐ பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்திருக்குது? 10 கொஸ்டின் தான் டிஐல இருந்தே வந்திருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைட்டா ட்வீக் பண்ணா போதும். பட் அங்க பார்த்தா அதே மென்சுரேஷன், ஜாமெட்ரி, ஒரே சாரி எங்கடா அது? எஸ் அதே கதை தான் இங்கேயும் இருக்கு. மென்சுரேஷன், ஜாமெட்ரி, டிக்னாமெட்ரி, சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 டாபிக்குமே எங்கேயுமே அழியாத டாப்பிக்கா இருக்குது இல்லையா? ஸோ அதனால ரொம்ப மேக்ஸுக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் கிடையாது. நான் உட்காந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறேன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி படிக்கிறேன்னு போட்டு அதில் ஸ்ட்ரெஸ் பண்ணாம அந்த ஸ்டாட்டிஸ்டிக், கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டியில தான் பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கங்க போதும். அந்த பேசிக்கான சம்மு கேட்டால் தான் நம்மளால இந்த 15 நிமிஷத்துக்குள்ள சால்வே பண்ண முடியும். கொஞ்சம் அட்வான்ஸாக போகுது அப்படின்னா நம்ம அதில் கை வைக்கிறதுன்றதே பிரயோஜனம் கிடையாது. சரியா? ஸோ அதனால ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றது தான் மேக்ஸில் நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புறது. அடுத்து ஜிஎஸ்க்கு போனோம் அப்படின்னா கடந்த 5 வருஷங்களில் கேட்ட கேள்விகளில் ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப அதிகமாக வரும் இல்லையா? இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸில் நம்பர் தப்பாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே ஒரு 1800 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே ஒரு 1800 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 25 கேள்வியில் சாலிடாக 10 கேள்வியை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேவுக்காகவும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் ஒதுக்கிடலாம். அதாவது 5-5ன்னு கூட வச்சுக்கலாம். சம்டைம் 6-4 கூட இருக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் மீதி ஒரு 15 கொஸ்டின் இருக்கா? அதில் ஒரு 10 கொஸ்டின்கிட்ட ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்க்கும் மீதி வந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த 5 கொஸ்டின் ஒதுக்கிக்கலாம். இதுதான் ஜிஎஸோட ஸ்பிளிட் அப். நான் இந்த வீடியோவில் சும்மா ஓவராலாக சொன்னாலும் ஜிஎஸ்க்கு மட்டும் நான் தனியாக டாபிக் வைஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாக கேட்குறாங்கன்றதை முதற்கொண்டு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? அடுத்த நாட்களில் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது பிளான் யூடியூப்பில். ஸோ என்ன பண்ணலாம்? ஸ்டாட்டிக் ஜிகே ஆரம்பிக்கலாமா, இல்லை ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அதை கண்டினியூ பண்ணலாமா என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? அப்போ அந்த வகையில் எஸ் ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பயாலஜி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்லி ஸ்பிளிட் அப்பில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் கேட்டிருக்கான். ஸ்டாட்டிக் ஜிகேல 357 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஹிஸ்ட்ரியில் 190, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 181, பாலிட்டி, ஜாகிரபி எல்லாமே எக்கனாமிக்ஸ் வரைக்கும் எல்லாமே 100க்கு மேலே. ஆனால் சயின்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரிங்களா? ஏன் சயின்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு? இப்போ கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 45 ஷிஃப்ட்டு, ஆனால் 7 கேள்வி தான் கேட்டிருக்கான். ஃபிசிக்ஸு 36 இருக்கிறதுலே ஃபிசிக்ஸ் தான் அதிகம், ஆனால் ஷிஃப்டே 45. ஆனால் சயின்ஸில் குறைச்சிட்டு என்ன மாதிரி டாப்பிக்கில் அதிகம் பண்ணுறான்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு, அதாவது இந்த இஸ்ரோ சம்பந்தமாக, டிஆர்டிஓ சம்பந்தமான கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. சும்மா திரும்ப திரும்ப ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு போட்டு அடிக்காம இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவெல்லாம் நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப போட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4 வச்சுப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு 45 × 4ன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளோடா வந்துடும்? 180 வந்துடும் இல்லையா? அப்போ ஒரு ஷிஃப்ட்டுக்கு அதிகபட்சமே 4 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். ஸ்டாட்டிக் ஜிகேவை தான் ரொம்ப அதிகப்படுத்திருக்கிறான். அப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி சேர்த்தாலே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேவோட நம்பர் வந்துருது. கரெக்டா? 190, 290 இல்லை அப்போ கூட வரல, அந்த அளவுக்கு அதிகமாக ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டிருக்கிறான். அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் ரீசெண்ட் டைமில் கேட்ட ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸ்லாம் தெளிவாக என்னென்ன கேட்டிருக்கான், என்னென்ன டாப்பிக்லேருந்து வருது அப்படின்றதையும் நான் பார்த்துட்டு அடுத்த வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு செஷனாக கொண்டு போகிறேன். சரியா? ஸோ அப்போ அந்த வகையில் உங்களுக்கு 4 சப்ஜெக்டோட பேசிக்கான விஷயங்களையும் சொல்லியாச்சு. திரும்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி விட்டுறேன்.
ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரீசனிங்கில் நீங்கள் பெருசாக எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண போகிறது கிடையாது. அதிகமாக ரிப்பீட் ஆகிற டாபிக்ஸில் அதிக சம்ஸ் போடுங்க. டெய்லி செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டு ரீசனிங்க்கு போடணும். ஏன்னா 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அதில் கண்டிப்பாக 22 கொஸ்டினாவது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா தான் காம்படிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லையா? 20க்கு மேலே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். 22னா வெரி குட், அப்படி வச்சுக்கலாம். இங்கிலீஷில் லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் அதிகமாக கேட்டுட்டு இருந்த டைம் போய் இப்போ காம்ப்ரிஹென்ஷன் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிராமர் பாட்டுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. திரும்ப திரும்ப உட்காந்து ஒக்காபுலரியிலே நோண்டிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இதான் 2025 நம்ம கற்றுக்கிட்டது. மேக்ஸில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஹார்ட் கோர் டாபிக்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. உட்காந்து ஒரு கொஸ்டினுக்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உட்காந்து ஒரு வாரம் படிக்கிறது, குவார்டினேட் ஜாமெட்ரி உட்காந்து ஒரு வாரம் படிக்கிற தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பேசிக்கானதை கற்றுக்கங்க. அப்போனா தான் உங்களால் டைமுக்குள்ளே அதிலிருந்து கொஷின் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே மற்றும் கோர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான செஷனையுமே யூடியூப்பில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த விஷயத்தோட சின்ன சம்மரி. ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிருக்கு. செக்ஷனல் டெஸ்ட்னால நிறைய பேர் இந்த தடவை வித்தியாசமான முறையில் எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறாங்க. அதனால் கட் ஆஃப் ரொம்ப குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் உங்களோட சான்ஸ்ன்னு நினச்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். மற்றவங்க குறையிறத வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே தான் அந்த பிரச்சனை செக்ஷனல் டைமிங்கிறது இல்லையா? ஸோ அதனால் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சைட்லேருந்து ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.